ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் சட்னி தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 2 பல்லரி வெங்காயம், அடுத்து கோவக்காய் தேவைத்தக்கன போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு, பொட்டுக்கடலை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் உளுந்து, அவ்வளோதான் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா 4 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா ஆறையும் மிக்சியில் அரைச்சி கடுகு பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காய் சட்னி ரெடி ஆயிரும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வச்சு கொடுங்க, அது நல்லது. என்னடா சுகர் பேஷண்ட்டுக்குன்னு அடிக்கிற வாட்டி அதே வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வைக்கிறதுனால அதை காட்டுறேன். கோவக்காய் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் மாறிடுமான்னு நினைக்காதீங்க. தக்காளி சட்னி டேஸ்ட்டு தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு மாறாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காய் சட்னி ரெடி. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த